ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம். ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, நம்ம அதை எப்படி அந்த சார்ட்டை பார்த்து நம்ம லேர்ன் பண்ணி அதில் எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறது, டார்கெட் எப்படின்றது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணலாம். இது ஒரு பார்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு சார்ட்டை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அது எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் மெயின் கான்செப்ட். இதுலேருந்து தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ண போகிறோம். மற்றவங்களும் நம்ம சொல்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த பாயிண்ட் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, டவுன் ட்ரெண்ட்னா எங்கே முடியுது, திடீர்னு எப்போ அப் ட்ரெண்டாக மாறுது அப்படின்றது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பை போடுவோம், அது உடனே வந்து மேலே செல்லாக ஆரம்பிச்சிரும். டவுன் ட்ரெண்டாக மாறி கீழே வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து லாஸஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ கான்செப்ட் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஹைலேருந்து லோ வந்திருக்கு, லோவர் ஹை வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த லோவை பிரேக் பண்ணி லோவர் லோ வச்சுருக்கு. இந்த லோவர் லோவை பிரேக் பண்ணி இன்னொரு லோவர் லோ வச்சுருக்கு. ஸோ இது என்னென்னா கிளியரான டவுன் ட்ரெண்டு. இது என்ன ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லோவர் ஹை வச்சுருக்கு. மார்க்கெட் வந்து லோவர் லோவில் இருந்து லோவர் ஹை வச்சுருக்கு. லோவர் ஹை வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பட்டுட்டு ரிவர்ஸ் ஆகுது. இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா, இது வந்து சேம் லோ. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது சேம் லோ வைக்கணும். இந்த இடத்துல வந்து சேம் லோ வச்சுட்டு, அப்போது மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகிறத கண்டுபிடிக்கணும்னா, சேம் லோ வச்சதுக்கப்புறம் இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுனாலே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடும். இந்த லோவை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பித்தோடனே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறுது. இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப் ட்ரெண்டாக மாறுது. இங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்து டவுன் ட்ரெண்டு உங்களுக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். இது வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே நடக்குதுன்னா இந்த இடத்துல நடக்குது. லோவர் லோ வச்சுருக்கு, சேம் லோ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த லோவர் ஹை இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறுது. அப்போது இது என்ன ஆகுதுன்னா ஹையர் ஹை ஆகிடும். ஓகேவா? ஹையர் ஹை ஆனதுக்கப்புறம் இது ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ இப்படி தான் வந்து ட்ரெண்டு மாறுது. இதில் நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன ஆகும்னா, ஒன்று சேம் லோ வைக்கணும், இல்லை இந்த மாதிரி வைக்கிதுன்னா இந்த லோவர் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்டாக மாறினது கிடையாது. ஏன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டாக மாறும் மார்க்கெட். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே டச் பண்ணி இங்கே வருது, வந்து இப்படி போய் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே தான் வரும் மார்க்கெட். இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி லாஸஸ் ஆகும். என்ன கான்செப்ட்னா, இங்கே வந்து சேம் லோ வைக்கணும். சேம் லோ வச்சதுக்கப்புறம்
இதை பிரேக் பண்ணாலே, இந்த ஹையை பிரேக் பண்ணாலே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடும். இந்த ஹையை பிரேக் பண்ணாலே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடும். சேம் லோ வச்சுருந்தா ஓகேவா. சேம் லோ வைக்கலை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒன்று லோவர் லோ வச்சுருக்கலாம். லோவர் லோ வச்சுருந்தா லோவர் ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாகவே இருக்கும். சேம் லோ வைக்கலை, இதுக்கு மேலே இருக்குது, லோவர் லோவை பிரேக் பண்ணாமல் இங்கே மேலே இருந்தால் கம்பல்சரி இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணியே ஆகணும். மேஜர் ஹையை பிரேக் பண்ணியே ஆகணும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணலைன்னா ட்ரெண்டு மாறவே மாறாது, ரிவர்ஸ் ஆகாது. அப்படி இல்லைன்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இங்கேருந்து கீழே வந்திருக்கு, இங்கே வச்சுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு மேலே போயிட்டு இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படியே கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் 100% வாய்ப்பு உண்டு. இப்படி தான் நடக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில். நம்ம மிஸ்டேக் பண்ணுற இடம் இந்த மெயின் இடம். இதை மட்டும் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கோங்க, சேம் லோ வச்சிருச்சுன்னா இந்த இதை பிரேக் பண்ணாலே ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஹையர் ஹை ஹையர் லோ வந்திருக்கு. அப்போது என்ன ஆகும்னா, இங்கே சேம் ஹை வச்சிருக்கு ஓகேவா. சேம் ஹை வச்சிருக்கு இங்கே. இப்போது எதை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டாக மாறும்னா, இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணாலே டவுன் ட்ரெண்டாக மாறிடும் மார்க்கெட்டு. இப்போது இதுலேருந்து கிராஸ் பண்ணாலே டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஒரு வேளை சேம் ஹை வைக்காமல் இங்கே வச்சிருக்கு அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் மாறாது, டவுன் ட்ரெண்டாக மாறாது. எதை பிரேக் அவுட் பண்ணும், இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஒருவேளை இங்கேருந்து இங்கே வருது டச் பண்ணி இந்த மாதிரி லோவர் ஹையர் லோ இப்படி வச்சு மேலே போயிடும் மார்க்கெட். மறுபடியும் மேலே போயிடும். என்னடா இது கீழே வந்துட்டு போகுதுன்னா, இந்த சேம் ஹை வைக்கல ஓகேவா. சேம் ஹை வச்சிருந்தா ஹையர் லோவை கிராஸ் பண்ணோடனே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்கும். இங்கே சேம் ஹை வைக்கலை, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறும். அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ இதை பிரேக் பண்ணாத வரையும் ட்ரெண்ட் எப்படின்னா அப் ட்ரெண்டாக தான் போகும். அதுவே சேம் ஹை வச்சுருந்தா இங்கே பிரேக் ஆகிடுச்சினாலே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். லோவர் லோ வச்சு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது தான். இதை வந்து நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணணும். இதில் டவுட் இருந்ததுன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள். இன்னொரு வாட்டி கூட நான் சொல்கிறேன். சேம் லோ வச்சுருந்ததுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடும். டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக மாறிடும். அதே மாதிரி சேம் ஹை வச்சுருந்ததுன்னா அப் ட்ரெண்டில் இருக்கிறது இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ட்ரேடிங்கில் கண்டிப்பாக எல்லா விஷயமும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இது வந்து உடனே உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் புரியும். ஓகே, தேங்க்யூ.